கோயம்புத்தூரில் இறங்காமல் மேட்டுப்பாளையத்தில் போய் இறங்கிட்டு நம்பளே. வேறு ஒன்றும் இல்லை, சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் வந்தேன். கோயம்புத்தூரில் இறங்காமல் மேட்டுப்பாளையத்தில் இறங்கி ரிட்டன் மேட்டுப்பாளையத்துலேருந்து கோயம்புத்தூர் பஸ்ஸில் வந்துடுறேன் நம்பளே. சரியான டயர்டு, மறுபடியும் தூங்கி ஒரு 11:30 மணிக்காக ஏஞ்சி நம்பளே. ஏஞ்ச உடனே குளிச்சிட்டேன், ஏன்னா ரொம்ப டயர்டாக இருந்துச்சு, ஒரு மாதிரி சோர்வாகவே ஃபீல் ஆனிச்சு. குளிச்சு முடிச்சுட்டு கொய்யாப்பழத்தையும் ட்ரை ஃப்ரூட்ஸையும் மார்னிங் எடுத்துக்கிட்டு மத்தியானத்துக்கு மீல் ப்ரிப்பேர் பண்ண நம்பளே. வேறு ஒன்றும் இல்லை, சப்பாத்தியும் முட்டையும் தான். அதை முடிச்சுட்டு ஜிம்முக்கு ஈவினிங்காக தான் போனோம். ஒரு 6:30 மணியாக போனோம்னா நமக்கு தேவையான ரொம்ப பொறுமையாக போட்டேன். நண்பர்களே, இன்றைக்கி ஜஸ்ட் டே தான். ஜஸ்ட்டுக்கு ஒரு 5 ஒர்க் அவுட்டு, 3 மேனுவலாகவும் 2 மிஷினரியாகவும் போட்டேன். தம்பி இன்றைக்கி சப்போர்ட் பண்ணாப்பல. தம்பி இன்றைக்கி ஈவினிங் தான் ஜிம் வரனால இன்றைக்கி நம்ம அவர் கூட ஜாயின் பண்ணிட்டோம். ஒர்க் அவுட் ஒவ்வொன்றையும் ஃபீல் பண்ணி பர்ஃபெக்டாக போட்ட நம்மளே முடிஞ்ச அளவு ஹெவியாகவே போட ட்ரை பண்ணோம். ஏன்னா நம்ம ஜிம்முக்கு வந்து ரொம்ப நாளாகவும் ஆயிடுச்சு, போடுறது ஒழுங்காகவே போடும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால பொறுமையாக ரிலாக்ஸாகவே எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக போட்டோம் நண்பர்களே. மார்னிங்கோட ஈவினிங் போடுறதுக்கு நல்லாவே இருந்துச்சு நண்பர்களே. போடுறதுக்கும் பர்ஃபெக்டாக இருந்துச்சு, பம்பாக இருந்துச்சு. நிறைய க்ரௌட் இருக்கிறனால அவங்க போடுறத பார்த்துக்கிட்டு நம்ம போடுறது ஒரு மாதிரி பூஸ்டாக இருந்துச்சு. ஜிம்மை ஒரு 8:30 முடிச்சு விட்டு ஜிம்முக்குள்ளே கூட்டமாக இருக்குது, வெளில யாருமே இல்லடான்னு யோசிச்சுட்டு வரேன். தம்பி நமக்காண்டு வெயிட் பண்ணுறாப்புல, பாசகார தம்பியாக இருக்காப்புல. நண்பர்களே, ப்ரோட்டீன் ஷேக்கர் மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருந்தால வேறு எங்கே இல்லை, சூப்பர் மார்க்கெட்டில் தான். நண்பன் நமக்கு நிறைய உதவி பண்ணிக்கிட்டே இருக்காப்புல. இவர் தான் அவர். நைட்டு ஆப்பிளுடன் நாள் கதையை முடிக்கிறேன் நண்பர்களே.